துதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே எமக்கு நன்றி. மனதுருகுகிற தெய்வமே மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நல்ல தகப்பனே மை துதிக்கிறோம். ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. சாரோனின் ரோஜாவே மை துதிக்கிறோம். லீலி புஷ்பமே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. 16 சிறந்தவரே மை துதிக்கிறோம். கண்மலையானவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஏசையா மை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேவாதி தேவனே மை துதிக்கிறோம். எங்களுடைய இரட்சகரே மை துதிக்கிறோம் அப்பா. மீட்பரே மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம். நல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ளவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே மை ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு சிருஷ்டிகரே மை துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த தெய்வமே எமக்கு நன்றி. நல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே மை துதிக்கிறோம். கிருபைகளை உள்ள தெய்வமே மை துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். நல்ல தெய்வமே மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்த மனிதர்களுக்கு ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். போற்றப்படத்தக்க தெய்வமே மை துதிக்கிறோம். புகழப்படத்தக்கவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மைகளை செய்பவரே மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. பரிபூரண ஆண்டவரே, கிருபைகளை தந்து வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. நான் உங்களுக்கு விடுதலையை தருவேன் சொன்னவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சுகத்தை தருகிறவரே உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்பவரே மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நடக்கும் பாதைகளை எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை காட்டி ஆண்டவரே அதன்படி எங்களை நடக்க பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விலகாத மேகமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் மேகமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என்னேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா என்னேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே. தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே.
மலர்ந்த ரோஜா பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 14வது நாள்ல உம்முடைய சமூகத்தில் எங்கள் எல்லாரையும் நீங்கள் கூடி வர பண்ணினவர் தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய மகிமை எங்களுக்குள்ள வெளிப்படும் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவரே நீர் பதில் தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் மகா பெரிய மாற்றங்களை எழுப்புதலை நீர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களோடு நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும். இந்த பாடலை நாம் கையில தட்டி நாம் பாடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோ.
காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்துல 167வது பாடல். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதாமா, நன்றி என்று சொல்லுதாமா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஆஹா ஓ ஓ ஓ லா 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 ஆஹா ஓ லா 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 லா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஆஹா ஓ ஓ ஓ லா 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 ஆஹா ஆஹா ஓ லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. வழிகள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஆஹா ஓ ஓ லா 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 ஆஹா ஆஹா ஓ லா 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 லா. பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமா கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஆஹா ஓ ஓ லா 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 ஆஹா ஆஹா ஓ லா 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 லா. உலக
அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓ லா 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 லா. ஆஹா ஓ லா 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 லா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ லா 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 லா. ஆஹா ஓ லா 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 லா. பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ லா 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 லா. ஆஹா ஓ லா 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 லா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ லா 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 லா. 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 ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது.
இருந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா,
பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தில், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே இந்த பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் இஷ்டப்படி வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான்
பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். தேவனாலே பிறந்தவன் நான், எந்த பாவமும் செய்வதில்லை. தேவனாலே பிறந்தவன் நான், எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கடவுள் எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று, கடவுள் எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பினதாலே நான் நம்பிக்கையில் வல்லவனானே. நிச்சயமாய் நம்பினதாலே நான் நம்பிக்கையில் வல்லவனானே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என் மேல், முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால்
வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வாருமையா போதகரே வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமா, கனி தர வேண்டும் தாராளமா, கரையோர மரங்கள் ஏராளமா, கனி தர வேண்டும் தாராளமா, இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு எல்லாமே நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, எனக்கு எல்லாமே நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீங்க தான்ப்பா, ஆராதனைக்கு தகுதியானவர் நீங்க மாத்திரம். நீரே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள்
முன்பாக முடங்காண்டவரே யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆராதனை நாயகனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஆராதனை வேந்தரும் நீரே முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. நாங்கள் ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வருகையில நாங்களும் சேர அப்பா எங்களுக்குள்ள அந்த ஆயத்தத்தை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடு. எங்களுடைய ஆயுள் உள்ளவரை உம்மையே நாங்கள் தொழுது கொள்வோப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்துவோப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் துதிகளுக்கு பயப்படத்தக்கவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே. பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமைக்காய் உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்கிறோம். உடைய மகிமையுள்ள கரம் எங்களை வழி நடத்துவதாக.
ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபித்து கொண்டே வருகிறோம். இந்த 21 நாள் அளவும் தேவன் நம்மளை மகிமைக்குள்ள அற்புதங்களுக்குள்ள நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம இப்பொழுது நம்ம சில ஜெப குறிப்புகளை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா. ஆமென். அதனால நம்ம இப்போ கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஆராதித்திருக்கிறோம். ஆமென். தேவன் இந்த நாட்களில் நேற்றைய தினத்தில் நம்ம குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்தோம். நிறையா ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நம்மளுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணினோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற நேரத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நாம் தேவனுடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த அந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்து உயிர் தெழுந்துட்டு சீசர்களை ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வருகிறார். என்னன்னா, அவர்களை ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அமர பண்ணி கர்த்தருடைய ஆவியை பெற வைத்ததுக்கு பிறகு அவங்க உருவாக்கின முதல் காரியம் என்னன்னா சபைதான். அல்லேலூயா. அதில் நீங்கள் 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கிலும் சபைகள் சமாதானம் பெற்று என்ன செஞ்சான்? பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்காக நிச்சயமா நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த சபைக்குள்ள சமாதானம் இருக்கணுமா, பக்தி விருத்தி அடையணுமா, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணுமா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் அங்கே என்ன செய்யணுமா? இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த சபையை கட்டமைத்தவர் கர்த்தர், இந்த சபைக்கு தலையா இருக்கிறவர் கர்த்தர், இந்த சபைக்குள்ள நம்மளை அமர பண்ண வைத்திருக்கிறவர் கர்த்தர். அதனால இந்த பிசாசு என்ன செய்வான்னா, இந்த தேவனுடைய சபையா இருக்கிற இந்த கூட்டத்தை சிதற பண்ணுவது அவனுடைய வேலையா இருக்கும். அதனால சபைக்காக கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதல்ல நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்தபடி ஒரு ஜெப குறிப்பை நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் கண்களை மூடிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரை, இன்னைக்கும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு ஆம் என்று பதில் தருகிறவர் நீர். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஆமென். நல்லா கைகளை உயர்த்திடுங்க, 2 கையில உயர்த்திடுங்க. எங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, எங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, எங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, இறங்கி வாங்க. உம்முடைய ஆளுகை இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தின் கரம் எங்களை நிரப்பட்டும்பா. இயேசுவின் நாமத்துல நீர் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, நல்ல ஜெபம் வைங்க, உற்சாகமா ஜெபம் வைங்க. இயேசுவின் நாமத்துல எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள் மாறுவதாக, எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபிக்கிற நேரம் முழுவதும் நல்ல பலன் தந்து எங்களை ஜெபம் வைக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஜெபிக்க வைக்கிறதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல ஒரு கையை தட்டிருங்களே. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. முதல்ல நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம சபைக்குள்ள நிறைய ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பி கொடுக்கணும். ஆமென். அதை வாசிங்களே. யாக்கோப்பு 5:16 நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்களே. யாக்கோப்பு 5:16 வேகமா வாசிங்க. ஆமென். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சபைக்குள்ள நல்ல ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் எழுப்பி தரணும். அல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவங்க, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறவங்க. நாம செய்யற ஒவ்வொரு ஜெபத்துல என்ன கிடைக்குதா? தேவனிடத்துல அருமையான பதில்களை நம்மளால கொண்டு வர முடியுமா? ஆமென். இப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்துல 2 கையை வசத்திடுவோம். ஆண்டவரே, எங்க சபைக்குள்ள ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்பி கொடுங்க. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்பி கொடுங்க.
ஆண்டவரே திறப்புல நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்பி கொடுங்க. 2 கையை உயர்த்திடுங்க. எல்லாரும் 2 கையை தூக்கம் வராது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி துதிங்க, கர்த்தாவேன்னு சொல்லி துதிங்க, ஆண்டவரேன்னு சொல்லி துதிங்க. ஜெப வீரர்களை எழுப்பி கொடுங்கப்பா, ஜெப வீரர்களை எழுப்பி கொடுங்கப்பா. ஆண்டவரே சாமத்தில் ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை எழுப்பி கொடுங்க. ஆண்டவரே அதிகாலையில் ஜெபிக்கிறவங்களை எழுப்பி கொடுங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்களை எழுப்பி கொடுங்க. ஆண்டவரே திறப்பில் நிற்கிறவர்களை எழுப்பி கொடுங்க. மோசையை போல ஜெபிக்கிறவர்களை எழுப்பி கொடுங்கப்பா. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப ஆவி எங்க சபையில ஊற்றப்படுவதாக, ஒரு ஜெபத்தின் வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஒரு ஜெபத்தின் ஆவியானவர் எங்க சபையை நிரப்பட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க சபையை நிரப்புங்கப்பா, இயேசுவின் நாமத்துல நிரப்புங்கப்பா. நீங்க ஆன்லைன்ல ஜெபிக்கலாம், வேற சபையில இருந்து நீங்க ஜெபிக்கலாம். உங்க திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க சபைக்குள்ள உங்க வல்லமை இறங்கட்டும், எங்க சபைக்குள்ள உங்க ஜெப ஆவி இறங்குவதாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெப ஆவி ஊற்று. எல்லாரும் பாடுவோம். திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, எங்க தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, சபைக்குள்ள யார் யாரெல்லாம் வியாதியஸ்தர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நினைச்சு ஜெபிக்கிறவங்க வெளிப்படணும். கடன் பிரச்சனை எங்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நினைச்சு ஜெபிக்கணும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். அந்த மாதிரி பாரம் உடையவர்களை கர்த்தர் எழுப்பி தருகிறார். ஜெப ஆவி ஊற்றுமையா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல ஆமா தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. ஜெபிக்கணுமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு வல்லமை ஊற்றப்பட்டதற்காக நன்றி. ஜெபத்தின் வல்லமை எங்கள் சபைகளுக்குள்ள ஆண்டவரே வெளிப்பட்டதற்காக நன்றி. திறப்புல நின்று ஜெபிக்கிறவர்களை நீ எழுப்பி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நல்ல உற்சாகமா. அல்லேலூயா. ஆமா, 2வது ஒரு ஜெப குறிப்பு ஆண்டவர் சமூகத்துல சொல்லி ஜெபிக்க போகிறோம். எங்க சபைக்குள்ள சுவிசேஷகர்களை எழுப்பி கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 4ல போட்டிருக்குது இல்லையா, 12வது வசனத்துல பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சிலரை என்ன செய்யறார் ஆண்டவர் சொல்லுங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. சுவிசேஷ ஊழியம் அது இன்னொரு புறத்தில் எப்படி சொல்றாங்க, வேலை. அல்லேலூயா. ஸோ சுவிசேஷங்கிறது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போற. ஆண்டவரே எங்க சபைக்குள்ள சுவிசேஷகர்களை எழுப்பி கொடுங்க. தொடர்ந்து இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டே வர்றாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. 2 கணாவது கைகளை உயர்த்தும் போதே என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க சமூகத்துல சரண்டர் ஆகி நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரவெடி மாதிரி இருக்கணும் நைட்டு ஜெபம்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கண்களை மூடி கைகளை உயர்த்திடுவோம் ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே சுவிசேஷகர்கள் எங்க சபையில எழுப்பி கொடுங்கப்பா.
ஆண்டவரே, சபையின் அஸ்திபாரமாகிய சுவிசேஷகர்கள் எங்க சபையில் அதிகமாக எழும்புவார்களாக, எங்க சபைகளில் எழும்புவார்களாக, எங்க சபையில் எழும்புவார்களாக. அஸ்திபாரமாகிய சுவிசேஷகர்கள் எழும்பட்ட ஆண்டவரே. சுவிசேஷ பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்லுகிற ஆத்தும பாரங்களை வெளிப்படுத்துங்க. ஆத்தும பாரம் உள்ளவர்களா எழுப்பி தருவீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆத்தும பாரம் வெளிப்படட்டும்பா. ஆத்தும பாரம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷம் சொல்வதற்கு வெட்கப்படாம, சுவிசேஷம் சொல்வதற்கு பாரம் உள்ளவர்களாய் ஆண்டவரே சபைக்குள்ள ஜனங்களை எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுங்க. படிப்பை பார்க்காம பேதுருவை போல சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள், வேலையை பார்க்காம ஸ்தேவானை போல ஆண்டவரே சுவிசேஷம் சொல்கிறவர்கள், ஆண்டவரே ஸ்தானத்தை பார்க்காம பவுலை போல சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை ஆண்டவரே எங்க சபையில எழுப்பி கொடுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அவ்வளவுதான் ஜெபம் பண்ணுங்க. எங்க சபைக்குள்ள சுவிசேஷகர்களை எழுப்பி கொடுங்க. எங்க சபையில எழுப்பி தாங்கப்பா. எங்க சபைக்குள்ள எழுப்பி தாங்க ஆண்டவரே. எங்க சபைக்குள்ள எழுப்பி தருவீராக. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இருதயம் நொறுங்குண்டவர்கள் எங்க தேசத்துல நிறைய இருக்கிறாங்கப்பா. காயம் கட்ட ஆட்கள் இல்லப்பா. ஆண்டவரே, நாங்க எழும்ப உதவி செய்தருளுங்க. சிறைப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களை விடுதலையாக்கணுமே. கட்டுண்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரணுமே. சுவிசேஷ பாரம் வெளிப்படட்டும், சுவிசேஷ பாரம் வெளிப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் வல்லமை ஆண்டவரே எங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் வெளிப்படட்டும். ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாதுப்பா. ஒருவர் கூட மௌனமா இருக்க கூடாது. ஆத்தும பாரம் வெளிப்படுவதாக. ஆத்தும பாரம் வெளிப்படுவதாக. ஆத்தும பாரம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க அப்படியே. சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்க சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்க சுமையாக மாற வேண்டும். எங்க தேச இல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். எங்க தேச இல்லை எங்கும் சொல்லுங்க அப்படியே. ஆராதனை. அவ்வளவுதான், சத்தமா சொல்லி பாருங்க. ஆராதனை, 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 ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே. அன்பரேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்க ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக நன்றி. எங்க ஜெபத்துக்கு நீ தந்த பதிலுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கையை தட்டுங்களே சத்தமா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படியே கொஞ்சம் நேரம் எழுந்திருச்சிரும். 2 ஜெபக்குறிக்கு அப்படியே எழுந்திருச்சிரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. வேக வேகமா எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். எங்க சபைகள்ல ஆண்டவரே ஆத்துமாக்களால நிரப்பி தந்திருங்க. எங்க சபை ஆத்துமாக்களால நிரப்பப்படணும். எங்க சபை ஆத்துமாக்களால நிரப்பப்படணும் சொல்லி ஜெபம் பண்ண போறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா. எங்க சபை ஆத்துமாக்களால நிரப்பப்படணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்ணை மூடிடுங்க. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல கண்ணை மூடிடுங்க. எங்க சபை ஆத்துமாக்களால நிரப்பப்படணும் ஆண்டவரே.
சபையில் ஆத்துமாக்களால நிரப்பப்பட ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கண்ணை மூடிடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எங்க சபை ஆத்துமாக்களால நிரப்பப்படணும்பா, எங்க சபை ஆத்துமாக்களால நிரப்பப்படணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நான் ஆண்டவரே ஜெபிக்கிறோம்பா. மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே, மந்தையை பெருக பண்ணுவது போல ஆண்டவரே ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே, அந்த வல்லமை வெளிப்படுவதாக. எங்க சபைகள்ல ஆத்துமா அறுவடையை கொடுங்க, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஆத்துமாக்களை தாங்க. ஆத்துமாக்களால சபையை நிரப்புங்க, ஆத்துமாக்களால சபையை நிரப்புங்க, ஆத்துமாக்களால சபையை நிரப்புங்க, ஆத்துமாக்களால நிரப்புங்கப்பா. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, கொடுங்கப்பா ஆண்டவரே. கல்யாண வீட்டுக்கு ஆண்டவரே வீடு நிறையத்தக்க ஆள்களை தெருக்கள்ல வீதிகள்ல சந்தைகள்ல போய் கூட்டிட்டு வர சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான சினிமா தியேட்டர்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கப்பா. எங்க சபைகள்ல ஆத்துமா வேணும், எங்க சபைகள்ல ஆத்துமா வேணும். ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எங்க சபையில ஆத்துமாக்களால நிரப்ப பண்ணுங்க, இடம் கொள்ளாத மட்டும் நிரப்புங்கப்பா. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை எங்களை மூடுவதாக, எங்களை மூடுவதாக, எங்களை மூடுவதாக. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, எங்க கிட்ட பேசுனீங்களே, எருசலேம் தன் நடுவிலே கூடும், மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலம் ஆகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அவ்வளவுதான், ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றியப்பா. யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க, ஆண்டவரே எங்க சபையை ஆத்துமாக்களால நிரப்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேகமா வாங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மைக் போடுங்கப்பா. ஹல்லேலூயா. மைக் ஆன் பண்ணி கொடுங்க. என் சபைக்காக நிக்கிற ராஜா, ஆமென். தேவனே மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். அப்பா எங்க சபையை நீங்க நிரப்பி கொடுக்க முடியாது. எங்களுக்கு தகப்பனே தாகம் உள்ளமே தண்ணீரை வந்து ஆறுகளையும் ஊற்ற வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு தேவனே உம்முடைய தாகம் வெளிப்பட உதவி செய்ய முடியாது. அப்பா உம்முடைய வல்லமையில கரங்கள் ஊற்றப்படட்டும் தகப்பனே. அப்பா வரவிடாம தகப்பனே தடைகளை கொண்டு வர ஆவிகள் அழிக்கப்பட முடியாது. அப்பா ஒவ்வொருத்தருக்கும் உங்க தாகம் வெளிப்படட்டும் ராஜா. உம்முடைய வல்லமையில கரங்கள் ஊற்றப்பட முடியாது. அப்பா எந்த திசையில பார்த்தாலும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளா இருக்க உதவி செய்ய முடியாது. எங்களுக்கு தரலான ஆத்துமாக்களை நீங்க கொடுங்க ஏசப்பா. ஆராதிக்கிற அன்பை கொடுக்க முடியாது. இதற்கு தடைகளை கொண்டு வர ஆவிகளை அழிக்கப்படுவதா. அப்பா நீங்க நிரப்புங்கப்பா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே லேசப்பா. மழை எல்லாமே கூடு ராஜா. நீங்களே தகப்பன் தான். நீங்க ஆத்துமாக்களை நீங்க நிரப்ப போற நல்ல கிருபைக்கா நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், பாடுவோம் அப்படி. நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து வீழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து வீழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உங்க
உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. அம்மா ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்க ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றிப்பா. கை தட்டிக்கிட்டே சொல்லுங்களேன், எங்க ஜெபத்தை கேட்கிறதுக்காக நன்றி, எங்க ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவரிடத்துல கேட்க போற, ஆண்டவரே எங்க சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள யாருக்குள்ளேயும் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி அந்த மாதிரி அந்த பிரிவினைகள் என்ன செய்யக்கூடாது. ஆமா, இவங்க வேற நிலையில உள்ளவங்க, அந்த மாதிரி பிரிவினைகள் அவங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. பணம் நிறைய இருக்குது, இவங்ககிட்ட காசு குறைவா இருக்குது, இவங்களுக்கு நமக்கு ஈக்குவலான ஆட்களா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நாம என்ன செய்யக்கூடாது, பிரிவினைகளை உண்டாக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, கூட்டம் சேர்க்க கூடாது, கூட்டம் போடக்கூடாது. இவங்கெல்லாம் வேற டீம், இவங்கெல்லாம் வேற டீம் அப்படிங்கிற கூட்டம் போடக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்க போறோம், ஆண்டவரே நாங்க எல்லாம் ஒரே ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்கள், எங்களுக்குள்ள பிரிவினைகளை பிசாசு உண்டாக்க கூடாது, எங்களுக்குள்ள பிளவுகளை உண்டாக்க கூடாது, ஒருத்தரை குறித்து ஒருத்தர் நாங்க குற்றமா பேசிடக்கூடாது. நாங்க ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, ஒரே குடும்பத்தாரா நாங்க வாழணும்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரே குடும்பமா நாங்க வாழணும்பா, ஒரே குடும்பத்தாரா நாங்க நினைக்கணும் ஆண்டவரே. ஜாதி பெருமை, ஜாதி உணர்வுகள் ஆண்டவரே, பண பெருமை, வேலை பெருமை, பதவி பெருமை, இதெல்லாம் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. சந்ததிகளினுடைய பெருமைகள் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. நாங்க ஒரே குடும்பத்தாரா சபைக்குள்ள நாங்க ஒருமனப்பட்டவர்களா வாழணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஒருமனப்பட்டவங்களா வாழணும்பா ஆண்டவரே. நீங்க எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே, உங்க வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய அக்கினி வெளிப்படுவதாக ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். எங்க சிந்தையை கெடுக்கிற ஆவி, எங்க இருதயத்தை கெடுக்கிற ஆவி, எங்களுக்குள்ள பிளவை உண்டாக்குகிற ஆவி, எங்களுக்குள்ள சோர்வை உண்டாக்குற ஆவி, இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியே போ, எங்களை விட்டு வெளியே போ, எங்களை விட்டு வெளியேறு, எங்களை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. நாங்க ஒரு மனமா இருக்கணும்பா, நாங்க ஐக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஐக்கியத்தின் அன்பு எங்களுக்குள்ள ஆண்டவரே அதிகமா இருக்கணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். அடுத்து நம்ம ஒரு ஜெப குறிப்பு ஜெபிக்க போறோம். முழங்கால் படிட்டுருவோமா? ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சபைக்கு வருகிற சபை குடும்பங்களினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க, சபைக்கு வருகிற சபை குடும்பங்களினுடைய தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஆமென். சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்படி ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வியாதி இருக்கலாம், ஒருத்தவங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண தேவைகள் இருக்கலாம், ஒருத்தவங்க குழந்தை தேவையா இருக்கலாம், சிலருடைய குடும்ப பிரச்சனைகள் காரணமா இருக்கலாம், சிலருடைய பிள்ளைகள் சொல்லு பேச்சை கேட்காம இருக்கலாம். பலவிதமான குழப்பத்துக்குள்ள அவங்க என்ன செய்யலாம்? இருக்கலாம். நெடுமுழங்கால போட்டுருவோம். ஆமென். கொஞ்ச நேரம் அப்படி நெடுமுழங்கா 2 காரியத்தில். ஆமென். அப்புறம் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். நின்று ஜெபம் பண்ணுவோம். முடிந்த அளவு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சுக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்க சபைக்குள்ள இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே, என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அதுல நீங்கள் அடங்குறீங்கல்ல, நீங்கள் அதுக்குள்ள இருக்கிறீங்கல்ல, அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படணும்பா. பெலனை கொடுங்க, பெலனை கொடுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. குறைவுகளோடு இருக்கிற குடும்பத்தை நிறைவாக்குவீராக ஆண்டவரே. தேவைகளை நிறைவாக்குங்க, தேவைகளை பூர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தோட எங்க சபைக்கு வர்றாங்களோ அந்த காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக,
நன்மை கிடைப்பதாக. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை கண்டடைவார்களாக. எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பீராக. எதெல்லாம் குறைவா இருக்குதோ அதெல்லாம் நீங்க நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். எங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற எங்க தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஒரு நாள் எங்க பிள்ளைங்க நாங்க குறைவோடு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாதே. குறைவுகளை நிறைவாக்கி தாங்க. ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்துல குறைவுகளை நிறைவாக்கி கொடுங்கப்பா. யாராவது ஒருத்தர் வேகமா வாங்க. இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாருடைய குறைவுகளையும் கர்த்தாவே நீங்க நிறைவாக்கி கொடுங்க. யாரு குறைவோட இருக்க கூடாது. என்னென்ன தேவைகளோட வர்றாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றப்படணும். வியாதி மாறணும், அற்புதம் நடக்கணும், கடன் பிரச்சனை மாறணும். எல்லாத்தையும் சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க இயேசுவின் நாமத்துல. வேகமா வாங்க, வேகமா வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். அன்னின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம். ஆமென். இந்த வேளை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சாமத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. எந்தவித குறைவுகளும் இருக்க கூடாது ஏசப்பா. ஆமென். கர்த்தருடைய நிறைவு தாமே உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை உண்டாக உதவி செய்யுங்கப்பா. ஆமென். இன்றைய நாள்ல அண்ணாளுக்கு நீர்தாமே குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கினீரே ஏசப்பா. ஆமென். அதுபோல யாரெல்லாம் குழந்தை இல்லாம இருக்காங்களோ அந்த குறைவை நீர்தாமே நிறைவாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வீடு கட்ட முடியாத அந்த சூழ்நிலைகள்லாம் மாற உதவி செய்யுங்க. தொழிலில் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளே உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே உம்முடைய நிறைவு தாமே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்மை தேடி வருகிறவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசப்பா. அவர்களுக்கு கர்த்தர் தாமே நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய கரம் தாமே அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்க போறோம். எழுந்திருச்சிருவோமா? ஆமென். எழுந்திருச்சு நின்றுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் ஆமென். ரெண்டு ஜெப குறிப்புக்கு அப்படியே எழுந்திருச்சு நின்றுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரேன்னு சொல்லி சபையை குறித்த ஒரு பாரம் ஜனங்களுக்குள்ள வெளிப்படும். சர்ச்சை குறிச்சதான பாரம். ஆமென். இது தேவனுடைய ராஜ்யம். இதை நாங்க நல்ல நிலையில ஸ்தாபிக்கணும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த ராஜ்யம் வளரணும் அப்படிங்கிற ஒரு சபையை குறித்த பாரம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆமென். இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. சபையை குறிச்சதான பாரம் வெளிப்படணும். எங்களுடைய ஆலயம், எங்களுடைய தேவனுடைய ராஜ்யம், இதற்குரிய பணிகள் எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும். இதற்குரிய ஊழியத்தை நம்ம செய்யணும். பெரிய மகிமைக்குரிய ராஜ்யத்தை நாங்கள் இந்த பூமியில ஸ்தாபிச்சு காட்டணும். ஆமேன். பாருங்களேன், நேற்று ஒரு கோயிலை நேற்று ஆமேன் அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. எத்தனையோ 900 கோடியோ என்னமோ அந்த அவ்வளவு பணம் கொடுத்து அந்த கோயிலை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. ஆனா தேவன் நமக்கு இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக நம்ம எல்லாரையும் கூட்டி கொண்டாந்து சேர்த்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. இந்த ராஜ்யம் வளர இது எங்களுடையது. இதை குறித்த அக்கறை உள்ள உணர்வுகள் ஆண்டவரே சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளிப்படணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சபையை குறிச்ச பாரம் வெளிப்படணும். சர்ச்சை குறிச்ச ஆண்டவரே பாரம் வெளிப்படணும். எங்களுடையதுங்கிற உணர்வு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல வெளிப்படுவதாக. அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இருக்குது. இந்த இடத்துல சுகம் இருக்குது. இந்த இடத்துல விடுதலை இருக்குது. இந்த இடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த இடத்துல தேவனுடைய சமூகமா இருப்பதனால நாம் ஒழுங்கு கிரகமா வந்து ஆராதிக்கணும். இந்த பயங்கள் சபைக்குள்ள வெளிப்படுவதாக. இந்த உணர்வுகள் சபைக்குள்ள வெளிப்படுவதாக. நாங்கள் எல்லாரும் ஒரே சந்ததியாரா நாங்க ஆராதிக்கிறோம். நாங்க கூடும் போதெல்லாம் கர்த்தர் இங்கே இறங்கி வருகிறார். இந்த எண்ணங்கள் சபைக்குள்ள வெளிப்படுவதாக. இந்த உணர்வுகள் சபைக்குள்ள வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சபையை குறித்த ஒரு பாரம்
சபையை குறித்த ஒரு ஆண்டவரே கவலை, சபைக்காக ஜெபிக்கணுங்கிற உணர்வுகள் இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. சொல்லுங்க. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அவ்வளவுதான். என் இதயம் தியானம் செய்கையில். இன்னும் ஒரு முறை பாடுங்க பாடுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படி அக்கினி மூண்டது, வாய் வரல இன்னும். அக்கினி. குமார் பிரதர், ஆமே ஆமா. அக்கினி அக்கினி. சத்தமா சத்தமா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம். பாடுங்க பாடுங்க அப்படி. ஆமா, கைகளை தட்டி நல்ல கை தட்டி பாடுங்க அப்படி. ஆமா. அல்லேலூயா. ஆமா, நேரம் குறைவா இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. எங்க சபைக்குள்ள இருக்கிற தேவைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. சபைக்குள்ள நிறைய தேவைகள் இருக்குது. ஆமேன். பின்னாடி இருக்கிற ஆலயத்துக்குரிய அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த காரியங்கள் சந்திக்கப்படணும். வாகனங்கள் வாங்கணும். ஆமேன். இன்னும் நமக்கு தேவகோட்டை சபைக்கு தேவையான இடம் வாங்கணும், ஸ்பீக்கர் வாங்கணும், கீபோர்டு வாங்கணும். சபை கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிற வாகனங்களை நம்ம பழுது பார்க்கக்கூடிய தேவைகள் நிறைய இருக்குது. ஆமேன். மாசம் மாசம் நம்ம அடிக்கிற புத்தகத்துக்குரிய ஊழியத்துக்குரிய தேவைகள் நிறைய அதெல்லாம் இருக்குது. ஆண்டவருடைய கரை இறங்கணும். யாராவது ஒருத்தர் வேகமா வந்து ஆண்டவரே எங்க சபைக்குரிய தேவைகள் எல்லாத்தையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேகமா வந்து ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே நாங்க துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். அப்பதான் நீங்க சபைக்காக கூட உங்க சமூகத்துல வார இயேசுப்பா. ஆமென். நாங்க சபையில உள்ள எல்லா தேவைகளையும் தேவன் நாமே சந்தித்தருளுவீராக. சபையில என்னென்ன காரியங்கள் குறைவா இருக்கோ அதெல்லாம் நிறைவாக்குங்க இயேசுப்பா. சபையோட கட்டுமான பணிகளுக்குரிய தேவைகளை சந்திங்க இயேசுப்பா. அதற்குரிய பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. சபையில தேவனுக்காக கொடுக்கிற ஜனங்களை எழுப்புங்க இயேசுப்பா. நல்லது ஒரு இடத்தை தேவகோட்டையில வாங்க உதவி செய்யுங்க. அங்கே நல்ல நிலையில சர்ச்சை கட்டி முடிக்க உதவி செய்யுங்கப்பா. காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தருளுவீராக. ஆமென். சபைக்கு நல்லதொரு வேன் வாங்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். அதற்குரிய தேவைகளை தேவன் நாமே சந்தித்தருளுங்க. ஆமென். இந்த மட்டும் எங்க சபையில எல்லா தேவையும் நீங்க சந்தித்தீங்க இயேசுப்பா. ஆமென். இனி வர காலங்களில் ஒவ்வொரு தேவையை சந்தித்து வழி நடத்த முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்துக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்க நாம் ஜெபிச்ச ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். எங்க சபைகளை சுற்றியில இருக்கிற எல்லா கிராமங்களும் ரட்சிக்கப்படணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். எங்க சபையை சுற்றில இருக்கிற கிராமங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு இந்த மாவட்டம் தேவை. சொல்லுங்க, எங்களுக்கு இந்த மாவட்டம் தேவை. எங்களுக்கு இந்த சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க. வாலிப தங்கச்சி ஜெபம் பண்ணு. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்பா. கர்த்தருடைய மகிமை இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களையும் இறங்குவதாக. ஆண்டவரே கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்களை கொண்டு வருவீராக. எல்லா ஊர்களையும் இருக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளும் கட்டுக்களை ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. சபைக்கு ஓடி வருவார்களாக. எல்லா கிராமங்களும் ரட்சிக்கப்படட்ட ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா கிராமங்களும் ரட்சிக்கப்படுவதாக. எல்லா கிராமங்களும் ரட்சிக்கப்படுவதாக. எல்லா கிராமத்திலையும் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா கிராமத்திலையும் உங்க வல்லமை வெளிப்படட்டும். சபையை சுற்றியில் இருக்கிற எல்லா ஊர்கள்
குடும்பங்கள்லயும் உங்க வல்லமை வெளிப்படுவதாக. வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும், சின்ன பிள்ளைங்க ரட்சிக்கப்படட்டும், பெண்கள் ரட்சிக்கப்படட்டும், ஆண்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அற்புதத்தின் கரம் வெளிப்படுவதாக, அற்புதத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, விடுவிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அதன் நிமித்தம் பெரிய எழுப்புதலை நாங்க பார்க்கணும்பா. வேகமா வாங்க, யாராவது ஒருத்தர் வேகமா ஜெபம் பண்ண வாங்க. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபம் மத்தவங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. மத்தவங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம், ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சபையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்திலும் உடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷங்களை கடந்து செல்ல உதவி செய்தல்லுங்கப்பா. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க எல்லா இருளின் அதிகாரங்களும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் நீங்க தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. சாபத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் விடுதலையாக நீங்க உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே. ஆலயத்தில் அருகாமையில் இருந்து கொண்டு வராமல் இருக்க ஒவ்வொரு ஜனங்கள் நீங்க தாமே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஏரியா முழுவதும் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் உமக்கு சொந்தமாய் மாற நீங்க உதவி செய்தருங்கப்பா. அநேக சிறுவர்கள் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்தருங்க. அநேக வாலிபர்கள் நீங்க தொடுமடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்கள் ஆண்கள் நீங்க தாமே தொடுமடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ரட்சிப்பின் வல்லமை எங்க கிராமம் முழுவதும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆளுகை செய்யற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளின் அதிகாரங்களை அழிக்கப்பட நீங்க உதவி செய்தருங்க. சபைக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் உண்டாக நீங்க உதவி செய்தருங்கப்பா. ஆண்டவரை ரட்சிக்கப்படாமல் தடை செய்கிற எல்லா கிரிகளும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அனுதின ரட்சிப்பு உண்டானது போல ஆண்டவரே எங்க சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமத்தில் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொள்ளப்பட நீங்க உதவி செய்தருங்கப்பா. இந்த மாவட்டம் முழுவதும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் மூலமா ஒரு மகாபெரிய எழுப்புதலை காண நீங்க உதவி செய்தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை தாமே சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள் ஆண்டவரே எல்லா கிராமத்திலும் ஜனங்க ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சொல்லுவோமா? சேனைகளா எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளா எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு. தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு. தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. பாடுவோமா? சேனைகளாய் எழும்பிடுவோம், இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம். பாடுங்க பாடுங்க, அவ்வளவுதான். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு, அறியாயோ மகனே, அறியாயோ மகளே. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு, அறியாயோ மகனே, அறியாயோ மகளே. பயிர்கள் முற்றி பயிர்வடைக்கு தயாராக உள்ளது தெரியுதோ மகளே. சொல்லுங்க, பயிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக உள்ளது தெரியாத மகனே. சொல்லுங்க, புறப்பட்டோ புறப்பட்டோ, தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோ. புறப்பட்டோ புறப்பட்டோ, தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோ. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறார். ஆமென். அதி சீக்கிரத்தில் அந்த அற்புதங்களை எழுப்புதல்களை நம்மளுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமென். அடுத்து ஜெபிக்க போறோம். நம்ம சபைக்குள்ள அற்புதங்கள், அடையாளங்களை, சுகத்தை ஆண்டவர் ஒவ்வொரு கூடுகைகளையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். சுகம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும், பிசாசின் கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படணும். வேகமா யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. அல்லேலூயா.
டைம் முடிய போகுது. அதனால வேகமாக ஓடியாங்க இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் சேர்ந்து மற்றவங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது. அந்த ஜெப குறிப்பை சொல்லிட்டேன்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படியே இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆமென். சபைகள் அநேக அற்புத சபையா மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஆமென். இடத்தை பெதஸ்தாக்குள்ள மாற்றுவே சொன்னீங்களே. பெதஸ்தாக்குளத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்படட்டும். அந்த வல்லமை சபைக்குள்ள செயல்படும். நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்குள்ள யாரும் வியாதியோடு இருக்கக்கூடாது ஏசப்பா. எல்லா சாஸ்திரங்கள் உடைக்கப்பட்டும். எல்லா வியாதிகளும் மாறட்டும் ஏசப்பா. ஆலயத்துக்கு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே குருடருக்கு கண்கள் திறக்கப்பட்டு, செவிகள் திறக்கப்பட்டு ஏசப்பா. சப்பானில் எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரே. மரித்து போனவங்களை கொண்டு ஆலயத்துக்குள்ள வச்சாலும் ஒரு புது ஜீவன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெதஸ்தா குலத்தின் மகிமை இப்பொழுது சபைக்குள்ள செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை அளவுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டே கட்டிகள் கரையட்டும் ஆண்டவரே. கேன்சர்கள் மாறட்டும் ஏசப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை சபைக்குள்ள செயல்படட்டும். மகிமை சபைக்குள்ள செயல்படட்டும் ஏசப்பா. அற்புத அடையாளம் நடக்கிற சபையாரின் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வல்லமை சபைக்குள்ள செயல்படட்டும். அந்த வல்லமை சபைக்குள்ள செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு கூட செய்யுங்க. பயங்கரமா இருக்கு சொன்னீங்களே. அந்த பயங்கரமான அற்புத அடையாளங்கள் சபைக்குள்ள வெளிப்படுத்துங்க. வல்லமை சபைக்குள்ள வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியில ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆத்மாவில விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில விடுதலை உண்டாகும்படியாக ஆண்டவரே. யார் எந்த குறைபாடுகளும் சபைக்குள்ள இருக்க கூடாது ஏசப்பா. உங்க வார ஒரு வாரத்துல அற்புதத்தை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையை காண உதவி செய்தலுங்க. உம்முடைய வல்லமையை காண உதவி செய்தலுங்க. சபைக்குள்ள பயங்கரமான அற்புத அடையாளம் நடக்கிற அந்த வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நிய கண்கள் அல்ல ஏசப்பா. எங்களுடைய கண்கள் காண உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதி காலத்துல ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நடந்த வல்லமை ஏசப்பா இப்பொழுது அந்த வல்லமை சபைக்குள்ள செயல்படும்படியாக அந்த மகிமை செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்படி செய்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியர்கள் நல்ல கைகளை தட்டி பாடுங்க. அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். இந்த பொன்னான இயேசுவை, ஆமா, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அல்லேலூயா. கைகளை ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உமக்கு நன்றிப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எங்களுக்கு நீரே வழி. ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீ ஆராதிங்க. உம்மாலன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எங்களுக்கு சுகமும் இல்லை. சொல்லுவோமா? உம்மாலன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எங்களுக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி. ஆண்டவர் அப்படியே ஆராதிங்க. ஆமென். நீரே வழி. ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் ஜீவனே, எங்கள் இயேசுவே,
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுங்க. பரிசுத்தரே, படைத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில கரங்கள் ஆண்டவரை நிரப்பி இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை இந்த இரவு முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நல்ல ஆண்டவரை தூக்கத்தை தந்து காலையில் உங்க சமூகத்துல நிற்க எங்களுக்கு உதவி செய்திடலாம். நாளைய தினத்துல நடக்கிற எல்லா வேலைகள் ஆண்டவரே, பள்ளிக்கு போற பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் பாதுகாப்பை கொடுங்க. தேவ கரமும் தேவ வல்லமையும் உங்களுக்குள்ள வைத்து புறப்பட பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.